ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி கேசரி. நல்ல சாஃப்டான டேஸ்டான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், 1.25 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 10 முந்திரி எடுத்திருக்கேன், 15 திராட்சை எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்துச்சு அதனால் எடுத்துக்கிட்டேன். இது சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து வச்சுருக்க திராட்சையும் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் குண்டு குண்டாக வரும். அந்த சமயத்தில் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரவையை சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவையை நல்லா வறுத்து செய்யும்போது கொல கொலன்னு இருக்காது கேசரி, அதுக்காக தான் வறுத்து செய்கிறோம். நல்லா வறுபட்டுருச்சு ரவை. இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். இதுதான் சரியான அளவு. அப்போ தான் கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக எல்லோ கலர் கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். துளியோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பு எதுக்கு சேர்க்கறதுனா அப்போ தான் கேசரியோட இனிப்பு சுவை இன்னும் அதிகமாக தூக்கி கொடுக்கும். அதுக்காக தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். கேசரி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிறவே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டணும், மொத்தமாக போடக்கூடாது. மொத்தமாக கொட்டிட்டோம்னா கேசரி கெட்டி விழுந்துடும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்க்கணும். ஒரு கப் ரவைக்கு 1.25 கப்பு சர்க்கரை, இதுதான் சரியான அளவு. சர்க்கரை பிடிக்காதவங்க கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை எங்கள் சர்க்கரை அதிகமாக தேவைப்படுறவங்க இனி அதிகமாக சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. கரெக்டான அளவு ஒரு கப் ரவைக்கு 1.25 கப்பு சர்க்கரை தான் சரியான அளவு. ரவையும் சர்க்கரையும் நல்லா சேர்த்து கிளறினதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்க்கணும். நான் சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கேசரி சாஃப்டாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் இது தான். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இதோட 2 ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் அதில் சேர்த்து கிளறிட்டோம்னா சுவையான சாஃப்டான கேசரி ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.